எல்லார் மத்தியிலும் அவமானத்தையும் வெட்கத்தையும் அனுபவிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நிலை எப்பொழுதுதான் மாறும் என்ற கேள்வியோடு இருக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் நமக்கு சொல்லுவது செப்பனியா 3:19. அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வேன். தகப்பனின் செல்ல பிள்ளை யோசேப்பு தன் செல்லத்தை காட்டத்தக்கதான அழகான அலங்காரமான பல வர்ணமுள்ள ஒரு அங்கியை தன் மகனுக்கு உடுத்துவித்து அழகு பார்த்தார். நடந்தது என்ன? அவருக்கு வந்தது ஒரே ஒரு சொப்பனம், எதிர்காலத்தை குறித்த சொப்பனம். அவ்வளவுதான். நிலை மாறிற்று. பொறாமை கிளம்பியது. போர்த்திபாவின் வீட்டிலே போட்டிருந்த அங்கியை கூட தூக்கி எறிந்துவிட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை. வெட்கம். பிறகென்ன? சிறைச்சாலை, சிறையின் வஸ்திரம். அத்தனை பேர் மத்தியிலும் அவ்வளவு அவமானம், நிந்தை. சொப்பனம் என்ன ஆயிற்று என்றே தெரியவில்லை. ஒரு சொப்பனத்தின் மூலம் தன் ஆடைகளை இழந்த அந்த நல்ல மனிதன், தேவன் ஒரு சொப்பனத்தை ராஜாவுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருக்கு கிடைத்ததோ ராஜ வஸ்திரம். வெட்கம் அனுபவித்த இடத்தில் புகழ்ச்சி, கீர்த்தி, மகிமை உண்டாயிற்று. வெட்கப்படுத்தினவர்கள் வெட்கப்பட்டு போனார்கள். வெட்கப்பட்டவரோ புகழ்ச்சியோடு தலை நிமிர்ந்து நின்றார். ஆமாங்க, சில நேரங்கள்ல தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் பிரம்மாண்டமா இருக்குங்க. நாமும் இதை சாதிப்போம் அதை சாதிப்போம் என்று சொல்லி வேகமா வேலை செய்ய ஆரம்பிப்போம். சத்துருக்கு பிடிக்குமா? பொறாமை வரும், நிந்தை வரும், அவமானம் வரும், வெட்கம் வரும். அத்தனையின் மத்தியிலும் நாம் கொஞ்சம் சகித்துக் கொண்டு தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை மட்டும் நம்பி நாம் செய்யும் காரியங்களை, தேவனுக்கு உண்மையாயிருக்கும் காரியங்களை தொடர்ந்து செய்வோமானால், தேவனுக்குள் வைராகியம் பாராட்டி நம்மை நாம் பரிசுத்தமாய் காத்து கொள்ளும் போது ஒரு நாள் வருங்க, சகல வெட்கமும் மாறும். உங்களை யாரெல்லாம் வெட்கப்படுத்தினார்களோ அவர்கள் கண்களுக்கு எதிராக தேவன் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் மாட்சிமையும் கொடுத்து அலங்காரம் பண்ணுவாருங்க. நம்புங்க, பொறுமையா இருங்க. உங்களுடைய நேரம் வந்துருச்சு. தேவன் உங்களை மகிமைப்படுத்த போறாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், அவமானமும் வெட்கமும் என்னை கொல்லுகிறது. ஏன் இன்னும் இருக்கிறேன் என்று தோன்றுகிறது. ஆகிலும் கர்த்தாவே, நீர் எனக்கு நன்மை செய்த வருடங்களை நினைக்கிறேன். உன் வாக்குகளை நினைக்கிறேன். சோர்வின்றி தொடர்ந்து ஓடவும் நீர் எனக்கு தரும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் அனுபவிக்கவும் எனக்கு பொறுமை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.